really we enjoyed a lot. We missed Dhoni playing. How's the playing CSK playing? Today it was very hot. We enjoyed, but CSK we missed really Dhoni actually. Thank you. All, How's the match? super. Today we thought that some conclusion will be there for final, but today CSK won it. Next match with RCB, so that match need to consider because that is a knockout match. For final top four should become CSK. Definitely we will win. Superb. Really we enjoyed a lot. We missed Dhoni playing. How's the playing CSK playing? Today it was very hot. We enjoyed, but CSK we missed really Dhoni actually. Thank you. All, How's the match? super. Today we thought that some conclusion will be there for final, but today CSK won it. Next match with RCB, so that match need to consider because that is a knockout match. For final top four should become CSK. Definitely we will win. இருந்தண்ணா இன்ட்ரெஸ்டாக போச்சு ஜெயிச்சிட்டேண்ணா அப்படியோ ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ ரொம்ப இந்த மாதிரி இருக்கு சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு நல்லா தான் இருந்தது சிஎஸ்கே நல்லா ஆடினாங்க அதனால ஜெயிச்சிட்டோம் நல்லா இருந்தது நல்ல ரொம்ப நல்லா இருந்தது தூபே கலக்கிட்டாரு 2-6 ஃபைன் வந்தது கண்டிப்பாக ஆர்சிபியோட நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறோம் பிளே ஆஃப் போகிறோம் தோனி வரல ஆஸ் யூஷுவல் நாங்கள் லாஸ்ட் விக்கெட் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கோம் பட் வெளில ஆர்ஆர் ஓகே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது வி டோன்ட் ஃபீல் லைக் தட் தேங்க்யூ நல்லா இருக்கு ப்ரோ மேட்ச் சூப்பர் மேட்ச் ஆனால் ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா தோனி வந்துடலாம் ஒரு 15 ரன் இருந்துச்சு தோனி வந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் சான்ஸே இல்லை என்ன அது எப்படி விடுவாங்க அதெல்லாம் சான்ஸே இல்லை பட் தோனி வந்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா பீப்புள் கம் ஃபார் ஒன்லி தோனி ஸோ தோனி இந்த 10 ரன் போக வந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படி சர்டன் கப்பு தோனி தான் சென்னை தான் கப்பு கேரண்டி கப்பு தான் தேங்க்யூ No. It was really good. It was really good. That was the saddest part that we couldn't see him. But yeah, I think overall it was amazing. Yeah, very good match. Bowling strong irundhuchu. I think they managed to control Rajasthan Royals very well. Fielding mukyama very well fielded as well. So he controlled the game very well towards the end. And last, I think Dubey along with the others stole the show. I think the crowd was waiting for Dhoni towards the end, but Aditya didn't happen. But otherwise, CSK. What do you feel about Dhoni not coming? A little sad, but I'm happy that the team won. We are entered the playoff. We're hoping, fingers crossed, that we make it. Yeah, we need to. That's the biggest game. We need to make sure that we win that game. I think we'll make playoffs. We are very confident we'll make playoffs. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்கிறாங்க அது ரைட்டா? I don't believe in that. I don't think we believe in match fixing. But no. Okay, thank you. பேசு டேய் சீக்கிரம் பேசு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வின் ஆனது உள்ள தான் பார்த்தேன் வெளியில் வரல தேங்க்யூ Superb. Came from Mumbai to watch this match. Yeah, superb. It's one-sided, but it should be more interesting. Calling the match fixing, right? No, it's not the fixing. They will tell. ப்ரோ சூப்பராக நீ பார்த்தா உள்ளே தெரிஞ்சிடும் ப்ரோ நைஸ் சூப்பராக பண்ணியிருந்தேன் ப்ரோ அதுதான் நீ செம்ம டென்ஷனில் போய் நிற்கிறேன் ஆடாம சிங்கிள் ரொம்ப மிஸ் பண்ணா கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவோம் வின் பண்ணுறது 100% வின் பண்ணிவிடுவோம் தோனி இருக்கார் அடுத்த மேட்ச்சும் தோனி இல்லைன்னா நல்லாயிருக்கும் இந்த வாட்டி கப்பு வந்து ஒன்றும் ஆர்சிபி இல்லை சிஎஸ்கே தான் சென்டர் பார்ட்டி இது வரைக்கும் நாங்கள் இருந்த வரைக்கும் இன்னும் அதுக்கான ப்ரோக்ராம் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுதான் நாங்கள் தோனி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்போம் சென்டர் பார்ட்டி எதுக்கு நம்மள தான் ஃபைனல் இருக்கேன் நம்ம எதுக்கு சென்டர் பார்ட்டி நிற்கணும் லீக் முடிஞ்சாலும் நம்ம தான் ஃபைனல் வர போகிறோம்ல ஃபைனல் எங்கே நடக்க போகுது ஃபைனல் இங்கே தானே நடக்க போகுது தலைக்காக வருவோம் தலை எங்களுக்காக வருவார் தலை சென்னை சொல்லியிருக்காரு லாஸ்ட் மேட்ச் சென்னை தான்ட்டு தலை ஃபைனல் இருக்குது அடுத்த ஆண்டும் விளையாடுவார் நம்ம பார்ப்போம் இந்த வாட்டி சிஎஸ்கே தான் வின்னு அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா தேங்க்யூ சிஎஸ்கே வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லாஸ்ட் மினிட்ல தோனி வரல விரக்தியாக போகிறோம்
கஷ்டமாக இருக்குது. ரிஷி வராமல் தோனி அமுச்சு விட்ருக்கலாம், தோனியை வந்திருக்கலாம், வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுதான் ஒரே ஒரு விஷயம். பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பர். மேட்ச் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிற மேட்ச்லாம் எல்லாமே ஜெயிச்சுட்டே இருந்தோம் சிஎஸ்கே. தோனி அங்கே பார்த்தீங்களா? இல்லை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணோம், நான் வரல. இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் போச்சு. நல்லா போச்சு. மேட்ச் எப்படி இருந்தது? It is too nice, but I waited for Dhoni match. It was not Dhoni batting, but it was not. நெக்ஸ்ட் டைம் ப்ளே போவோம். Next time I'll try for RCB match. வேறு லெவல் தலை, செம்ம இது பண்ணிட்டாங்கன்னா தலை பார்க்க முடியல, அதான் வருத்தமாயிடுச்சு. மற்றபடி சூப்பர், எப்படி விளையாண்டாங்க ஆர்சிபி? சரியான வேறு லெவல் மேட்ச். ராஜஸ்தான் வின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை. சிஎஸ்கே தான் தலை வின் பண்ணோம், தலைக்காக தான் வந்துருக்கோம். ஹாப்பி. மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்றேன் அப்படி உண்மையா? அதெல்லாம் என்னத்தில் இதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ண போகிறா சொல்லுங்கள். நாங்களாம் உயிரை கொடுப்போம் தலைக்காக, அவ்வளோதான். தலை வராது என்ன எப்படி இருந்திருக்கு? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேட்ச் ஓகேவா இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட் இட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஹை சேஸ் இல்லை. பட் தலை தரிசனம் பார்க்க தான் கஷ்டப்பட்டு நிமிஷத்தில் டிக்கெட் வாங்கிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கொண்டு வந்தேன். அவன் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தான், ஃபர்ஸ்ட் டைம் சேஸ் பார்க்கல. பட் ஐம் ஹாப்பி தட் வி ஒன். பட் இட் வாஸ் இன் அ வெரி குட் சேஸ். பட் ஐம் ட்ரூலி ஹாப்பி தட் வி வென்ட் டு ப்ளே ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் நாக் அவுட் ரவுண்ட்லேயும் வி ஷுட் டெஃபினெட்லி வின். அதுலேயா தலை தரிசனம் இங்கே கிடையாது ஆப்வியஸாக. ஸோ தட்ஸ் தோனியோட கிரவுண்டில் பார்க்க வேண்டியது ஆப்வியஸாக தலை பார்க்கும்போது தலைக்காக தானே வருவேன் இங்கே. இட் வாஸ் அமேசிங். லைக் ஐ ஹேட் குஸ் பம்ஸ் ஆல் ஓவர். தேங்க்யூ. சென்டர் பாடி சொன்னாங்க நடந்தது உள்ள என்ன நடந்தது? சென்டர் பாடி சொன்னாங்க தோனிக்கு. ஓகே ப்ளே ஆஃப் கூட போவோமா? போவோம், கண்டிப்பாக போவோம். ஆப்வியஸாக வில். மேட்ச் ஆர்சிபி கூட எப்படி இருக்காங்க மேட்ச்? ஆர்சிபியாக நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். விராட் கோலி போகிறாரா? தலை முக்கியம், நம்மளுக்கு தலைலாம் விட்டு கொடுக்கூடாது. தேங்க்யூ. Yeah, it was good. It was really nice. தலை இன்னைக்கு வரவே இல்லை. That's okay. He'll come in finals, no? Yeah. நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட பண்றாங்க. அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? RCB definitely CSK only will win, obviously. நீங்க சொல்லுங்க எப்படி மேட்ச்? நல்ல மேட்ச் எதிர்பார்க்கீங்க தலை வருவாரு. தலை வந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் எதிர்பார்த்தோம். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ கேம். மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்றாங்க ரைட்டா? கண்டிப்பாக கிடையாது, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நெக்ஸ்ட் ப்ளே ஆஃப் போவோம். 100% we'll go. அதில் என்ன டவுட்டு? நெட்வொர்க் நம்ம மேட்ச்ல இல்ல, அது பத்தி என்ன? பத்தினா இனிமே இருக்கவே மாட்டார்ல, so it's okay. Anyhow we'll win. So it's okay. நல்லா இருந்துச்சு சார். தோனி பேட்டிங் பார்க்க முடியல, அதான் டிசப்பாயின்மெண்ட். ஐ ஹோப் நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. த்ரில்லிங்காக போயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பொறுமையாக போயிடுச்சு, ஸ்லோவாக இருக்குது. தோனி வந்து தான் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. தோனி வந்து தான் நல்லா இருந்திருக்கும். எல்லோரும் வெயிட்டிங்கு, ஆனால் வரல. விக்கெட்டு விழுந்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தோனி வந்ததுக்காக. கண்டிப்பாங்க சிஎஸ்கே ஃபைனல் நம்ம தான் கப்பே அடிக்க போகிறோம். பிரதர் நான் வேண்டாம் பிரதர், நான் பேசினா தப்பாக போய்டும். நல்லா இருக்குது பிரதர். இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரையில் நம்ம கண்டினியூவாக அடுத்து எண்டு வரைக்கும் நமக்கு ஃபைனல்னு வர்ற அளவுக்கு இன்னைக்கு கேம் நல்லா இருந்தது. முதல்ல வந்து பெரிய அளவுக்கான ரன்னு நம்ம வந்து அங்கே வந்து எடுக்காமல் விட்டது தான். அவங்கள வந்து அதிகமாக நம்ம ஸ்கோர் பண்ணாமல் விட்டது நமக்கு சாதகமாக இருந்தது. இந்த கேமை பொறுத்தவரையில் ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையான கேம் இது. ஆமாம், இல்லை அது அங்கே தான் அவங்களே தப்பு பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த மேட்சை பொறுத்தவரையில் சென்னைக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. தோனி கண்டினியூவாக விளையாட போகிறாரு. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு வேளை ஏதேனும் நடந்திருந்தால் அடுத்த ஒரு இந்த ஐபிஎல் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அதுதான், மற்றபடி சூப்பர். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்தது. கேமை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான கேம் இது. ஜெயிச்சிருவாங்க, சென்னை ஜெயிச்சிருவாங்க. ஆர்சிபி கேம் விளையாடிட்டோம், பட் அவங்க இந்த முறையுமே நிறைய தவறுகள் இருந்தது அவங்களோட கேமில். இந்த முறை வந்து சென்னை தான் எனக்கு தெரிஞ்சு, சென்னையும் எஸ்ஆர்ஹெச்சும் ஃபைனல் வரும்ன்றது என்னோட கெஸ். சரிங்களா? ஓகே, கட் பண்ணி போடுங்க. பார்த்தாச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. தலை தோனியை தான் பார்க்க முடியல, மித்தபடி மேட்ச் நல்லா இருந்துச்சு. லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஹோப்ஃபுல்லி குவாலிஃபைட் டு தோனி வந்து ஆடலான்னு இருக்கும். ஸோ ஆர்சிபியோ சிஎஸ்கே ஆடினா சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிப்பாங்க ப்ரோ. சின்ன சாமியில் தானே இருக்குது. ஸோ அங்கே வந்து விராட்டுக்கு செம ஃபேன் பேஸு. என்ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருக்குன்னா சிஎஸ்கே வில் குவாலிஃபை. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து தோனி வந்து சூப்பராக ஆடுவார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. யூ வாண்ட் டு டேக் a photo? ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன். கேண்டிட் செம்மையாக இருக்கும். தோனி ப்ராப்பர் ஃபேர்வெல் இருக்கும்.
குவாலிஃபை டு சிஎஸ்கேக்கும் ஆர்சிபி தான் நடக்க போகிறது. ஆர்சிபி வந்து இந்த வாட்டி பிளேயர்ஸ் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க ப்ரோ. என்ன ஹோப்ல சொல்றீங்க? என்ன ஒரு ஹோப்ல? ஹோப்லாம் தெரியல ப்ரோ, வந்தால் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் நீங்களும் வந்து இன்டர்வியூ திருப்பி எடுங்க ப்ரோ. என்ன சரியா? இல்லை இங்கே தான் நடக்க போகிறது குவாலிஃபை டு. வந்து எடுங்க ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு தேட்டுறேன். மேட்ச் பார்த்தோம், அந்த T20 வைப் இல்லை அவ்வளோதான். தலை வரல, என் சின்ன பொண்ணு தலை வரலன்னு சொல்லி டிஷர்ட் எடுத்துட்டேன். டிஷர்ட் போட மாட்டேன் ஆக்சுவலி. பட் தென் மேட்ச்சில் வந்து ஸ்கோரே இல்லை 145. அது ஸ்கோர் இல்லை பெருசாக, அந்த T20 வைப் இல்லை. பட் இவங்க வந்து இன்னும் 2 ஓவர் முன்னாடி முடிச்சிருக்கலாம். ரொம்ப இழுத்துட்டு போயிட்டாங்க. 2 ஓவர் முன்னாடி முடிச்சு எதுக்குன்னா தே நீட் ரன் ரேட் எப்படியாவது வேணும், அக்ரிகேட் ரன் ரேட் வேணும், நெக் டு நெக் வர பாயிண்ட்ஸ். சான்ஸ் இருக்கும்போது 2 ஓவர் முன்னாடியே முடிச்சிருக்கலாம். தோனி வர ரீசன் என்ன? இல்லை தோனி வர்றதுக்கு அங்கே ஆப்ஷனே இல்லைல்ல. ஸோ ஹீ இஸ் நாட், எங்களுக்கு வந்து தோனி தலை. ஸோ தலை வந்து சும்மா வர்றதுக்கு வர்றது இல்லை. ஹீ நீட்ஸ் அ ரீசன். இஃப் இஸ் தேர் ஷுட் பி அ ரீசன் தேர். சும்மா பார்க்குறதுக்காக 5 ரன் இருக்கும்போது வந்து என்ன பண்ண போகிறாரு? எங்க வா ஆரிஷ், இந்த வாட்டி நீ வா அவன் பேசல. நான் ஒரு பெரிய ஃபீலிங் ஒரு அப்படிங்களா? என்னங்க ஏன்னா நீ தோனி ஆடல ஃபீலிங்கா? தோனி பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணியா இல்லையா? ஃபீல் பண்ணேன். எவ்வளோ ஃபீல் பண்ண? 3 வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு தோனி பார்க்க முடியலன்னு. எனக்கு இன்னைக்கு மதர்ஸ் டேக்காக என் பசங்க கொடுத்த கிஃப்ட்டு தோனியை பார்க்க வைக்கிறதுக்கு. ஏன்னா நான் தோனியோட பயங்கரமான ஃபேனு. ஸோ அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸாக நீ கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ தோனியை ஒரு தடவை நேரில் பார்த்துட்டாரு, ஆடினாரோ இல்லையோ அவர் நேரில் பார்த்துட்டேன். அதுவே எனக்கு சந்தோஷம். அதெல்லாம் சொல்லுவாங்க வேற லெவல். அதுவும் சொல்லியிருக்காங்களே என் பசங்க போட்டிருக்கத பாருங்க. அதுதான். ஸோ தோனியை பிடிக்காதது யார் இருக்க முடியும்? ஸோ மேட்ச் சுவாரஸ்யமாக இருந்ததுங்க. என்ன தலையை பார்க்க முடியல, அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் எனிவேஸ் அவர் ஃபீல்டிங் பண்ணது பார்த்துறோம், விக்கெட் கீப்பிங் பண்ணது பார்த்துறோம், அது போதும் இல்லை. ஐயோ ஸ்க்ரீனில் காமிச்சதுக்கே அதிர்தில்ல, சும்மா அதிர்தில்ல அப்படின்னு இருந்தது. வேறு லெவல். இதை வந்து நம்ம டிவியில் பார்த்தா என்ஜாய் பண்ணவே முடியாது. தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேட்ச் வந்து நேரில் பார்க்குறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் லாங் மறக்க மாட்டேன். ஓகே ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ಮದೇ, ಡೌಟೇ ಇಲ್ಲ. ಆ್ಯಂಡ್ ಹ್ಯಾಪಿ ಮದರ್ಸ್ ಡೇ ಟು ಆಲ್ ದಿ ವಿಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. அதுதான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினைக்கல. ஏன்னா ராஜஸ்தான் இல்லை இவன் ஆர்சிபி அதனால ஆர்சிபின்னு ஆயிடுச்சு. சாரி, சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நினைக்கலாம். ஆனால் லைக் ராஜஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஸோ சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இங்கே வந்தேன். லாஸ்ட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. ரொம்ப தலை வரல. அண்ணா டிவியில் காட்டினாங்களா, அப்போல்லாம் நல்லா கத்திட்டு இருந்தேன், பாடுறா தலை அப்படின்னு. இல்லை நான் என்ன பண்ணுறதா, அவங்க மேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து போரிங்காக இருந்துச்சு. அந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாம் ரொம்ப போரிங் ஆச்சு. சும்மா ரன்ஸ் எடுக்கணும் அப்படி தான் அடித்தாங்க. லாஸ்ட்டு 6 4s எல்லாம் அடித்து ஜெயிச்சிட்டாங்க. ப்ரோ சும்மா அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் கிரிக்கெட் தெரியாதவன் 1000 சொல்லுவான். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கேள்வி, தலையை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு, அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நினைப்பேன். ஏன்னா இப்போ ரிஸ்வி வந்து திடீர்னு வந்து லாஸ்ட் மினிட்ல ஆடும்போது எல்லாருமே தோனின்னு கத்துறாங்க. அந்த மினிட்ல ரிஸ்வி அவுட் ஆகிட்டு தோனி வருதுன்றது நல்லதா? அது ரொம்ப பேடாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக சிஎஸ்கே பார்த்துருக்கோம், தோனி ரொம்ப பிடிக்கும் தான். பட் சிஎஸ்கேவும் வின் பண்ணணும்ல. இந்தியா தோக்க போகிற நேரத்தில் தோனி மட்டும் விளையாடினா போதுமா? இந்தியா தோத்தா நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, அழுக வரும்ல. அதே மாதிரி தான் சிஎஸ்கேவும் தமிழ்நாட்டுக்காக தானே பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த நிமிஷத்தில் லைக் இன்னும் ஃபேன்ஸ் அதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. லைக் சில கேர்ள்ஸ்னாலேயே இந்த கிரிக்கெட் அழிஞ்சிருமோன்றது பயமாக இருக்குது எனக்கு. லைக் இவங்களெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் கூப்பிட்டு வரேன். என்னன்னா லைக் ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டு தலை வந்தால் தலை தரிசனம் அப்படின்றத மட்டும் பார்க்குறாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து 6 அடிச்சான்ற போதுன்ற மாதிரி இருக்குது. அது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக கம்ப்ளீட்டாகவே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் தான் படம் போய் பார்த்துட்டு போகலாம், தோனி படம் போய் பார்க்கலாம். அதுக்கு போய் ஹாட் ஸ்டாரில். ஏன்னா தோத்துட்டா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. 6 அடிச்சா போதுமா? அது இனி கூட வந்து இன்னைக்கு அது நடக்காதுன்னு நினச்சேன். கடைசியில் ஜடேஜா அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் ரிஸ்வி வந்து நிற்கிறாங்க, தோனின்னு கத்துறாங்க. அப்போ உள்ளே வரும்போது மைண்ட் செட் என்ன ஆகும்? உள்ளே விளையாடிட்டு இருக்கும்போது தோனின்னு கத்துறாங்க. அப்போ அவுட் ஆனோன்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து ஜடேஜாவை பயங்கரமாக மைண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஜடேஜா ட்விட்டரில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, கர்மா வில் ஸ்பீக் அகைன் சம்திங் ஏதோ போட்டிருக்கும் போது ஜடேஜாவில் தானே நம்ம வின் பண்ணோம். ஸோ அது திரும்ப அகைன் ஆகும்போது நல்லா இல்லை. ஜடேஜா டூபை வரும்போது ஸ்டேடியமில் அவ்வளோ சவுண்ட் இருக்குது. அது திரும்ப ஸ்டில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இல்லைனா சிஎஸ்கே அழிஞ்சிடும். இது ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ்.
ப்ரோ இவங்க கூட ஆர்சிபி ஃபேன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 14ல் இருக்கோம். அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க 14 வருவாங்க. பட் ரன் ரேட்டில் நம்ம இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் போகிறதுன்றது பாசிபிள் கிடையாதுன்னு தோணுது. ஏன்னா ஆர்ஆர் கண்டிப்பாக ஒரு மேட்ச் வின் பண்ணாலுமே செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க. சென்னை ஃபைனல்ஸ் அடிக்கணும்னா அடுத்த 4 மேட்சுமே டஃப் கொடுத்து ஆடணும். கண்டினியூஸாக 4 மேட்ச் வின் பண்ணால் தான் கப்பு நம்ம கையில். அது பார்ப்போம் ப்ரோ. அது ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கு நான் சென்னை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. எனக்கு சென்னை தானே இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து வேறு யாருக்கிட்டும் இல்லைன்னா ஆர்சிபி. எனக்கு விராட் கோலி பிடிக்கும். ஆஸ் எ இந்தியனா விராட் கோலி தானே ப்ரோ எல்லாமே. சச்சினுக்கு அப்புறம் அந்த ஆள் மாஸ்க் காட்டிட்டாரு. சச்சின் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கிரிக்கெட்னா சச்சின், அது அடிச்சுட்டு வரலையா. அது சொல்லும் போதே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது விராட் கோலி போது. தேங்க்ஸ் ப்ரோ. அமேசிங் வெரி அமேசிங். மேட்ச் சூப்பராக போச்சுங்க. அருமையான விக்ட்ரி. ஃபைனல்ஸ் நம்ம தான் வின் பண்ணுறோம். 6வது கப்பு எடுக்கிறோம். சூப்பராக இருந்தது. தலை கடைசியில் வந்தார், அது போதும், சாட்டிஸ்ஃபைடு. ஆமாம், அது கடைசியில் எல்லாருக்கும் பால்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் டிஷர்ட்லாம் தூக்கி போட்டார். தேங்க்யூ. தலை தான் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. தேங்க்யூங்க, நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. தோனிக்காக வந்தேன். சூப்பர். செமையாக இருந்தது ப்ரோ. கடைசியில் தோனி பால்லாம் கொடுத்தது செமையாக இருந்துச்சு. நேரில் அவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன் ப்ரோ. ஆனால் பால் தான் கிடைக்கல. செமையாக இருந்தது ப்ரோ. ஆனால் சார் ஸ்லோவாக தான் ப்ரோ போச்சு. தலை ஒரு வாரம் வெயிட் பண்ணேன். ஆனால் சமீர் ஸ்வீல் எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாரு ப்ரோ. செமையாக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நல்லா தான் போச்சு. ஆனால் கடைசியில் பால் 2 பக்கத்தில் போடும்போது 2 பேர் பக்கத்தில் போச்சு. அது கேட்ச் பிடிக்குமா, அதான் வருத்தமாக இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் வின் பண்ணுவதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம நல்லா போல் பண்ணி வின் பண்ணியாச்சு. ப்ளே 4 கண்டிப்பாக ப்ளே 4 நல்லா போச்சு. ஆனால் தலை வந்திருக்கலாம். அது மேட்ச் சூப்பராக போச்சு. அதுதான் கொஞ்சம் அதான் ஃபுல்லாக வந்து நான் ஊர்லேருந்து பார்க்க வந்தேன். தலை வரல, அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் மற்றபடி ஜெயிச்சிட்டோம் மேட்ச்சு. பரவாயில்ல. பிளே ஆஃப்ஸுக்கு வருவோம். ஜெயிச்சிருவோம். கவலைப்படாதீங்க. ஆர்சிபிலாம் இல்லை, ஜெயிச்சிருவோம். ப்ரோ இந்த வாட்டி ஃபைனல்ஸ் போகிறோம், கப் அடிக்கிறோம் நாங்கள். ரிஸ்வி வந்துட்டார், நாங்கள் என்ன பண்ணுறது? தலை ஒரு எல்லாம் ரிஸ்வி அவுட் ஆகினாரு, தெரியும் அவுட் ஆக மாட்டார் ரிஸ்வி, நாங்கள் என்ன பண்ணுறது? தலை ஒரு ரிஸ்வி அவுட் ஷார்துல் தாக்கூர் வந்தார்னு நினச்சோம். அவன் வரல. அவன் பரவாயில்ல. ரிஸ்வி வந்தான். அவன் அவுட் ஆகிட்டு போகணுமா இல்லையா? தோனி வராதான் வருத்தம். இல்லைனா மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். தோனி வருவான்னு நினச்சேன், வரவே இல்லை. ரிஸ்வி வந்துட்டாரு. பரவாயில்ல, மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சிஎஸ்கே ஜெயிச்சது முக்கியம் இல்லைப்பா. 7 காது 21 ரன்ஸ் இருந்தது 24 பால். அப்பயாவது வந்திருக்கலாம் தலை, ஆனால் வரல. லாஸ்ட் ஓவர் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட். லாஸ்ட் ஓவரில் வரப்பாரு, நல்லா அடிப்பாரு. அதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். லாஸ்ட் ஓவர் இல்லாதனால வரலாம். சமீர் வரது போல அவர் வந்திருக்கலாம்ப்பா. தோனி வந்துடும். சமீர் வரது போல. தோனி ஃபேன் ஹாய். தோனி வந்து நல்லா இருந்துருவானா, அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு. கடைசியில் ரிஸ்வி 4 அடிக்காமல் கேட்ச் கொடுத்துருக்கலாம், தலை வந்திருப்பாரு. எல்லாரும் காசு கொடுத்து வரதே தோனி பார்க்கலாம். அவர் வந்து இருந்தானா பயங்கர கம்ப்ளீட்டடாக இருந்திருக்கும். கண்ணன் தேவன் டீ பொடி எங்கள்கிட்ட வாங்கி குடி. ப்ரோ மாஸ் மரணம். என்ன தலைவர் தான் பார்க்க முடியல. கடைசியில் வருவார்னு எதிர்பார்த்தோம். 20 ரன்ஸ் இருக்கும் போது வேற ஒருத்தர் நல்லா தலையை மிஸ்ஸிங். பட் நேரில் பார்த்துட்டோம். இட்ஸ் லைக் ரொம்ப க்ளோஸில் வந்தார் இந்த தடவை. இது எங்கே போனாலும் கிடச்சிருக்காது. சிஎஸ்கே ஆல்வேஸ் ராக்ஸ். இந்த வருஷம் கப்பு நம்மளுது. ஆர்சிபியை வச்சு செய்யணும் மும்பையிலே, பெங்களூரில். I'm very disappointed. Why, madam? Because he didn't come out to. I couldn't see 6 and 4. I came all the way from Mumbai to see him. At least 1-4, just 1-4. You know, and the Rizvi came. I was so disappointed. But otherwise, the day went very well, and we won more than what I need. Can you just show this? And this. ப்ரோ தலைகளை டீ-ஷர்ட் வாங்கிட்டு ப்ரோ. ஜெசி எகிரி குச்சி வாங்கணும் தல. அப்படியே கீழே உருண்டு புரண்டு வாங்கிட்டு அப்படியோ. அது வேற ஃபீல். அது சொல்லவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. தோனியை பார்க்கலாம் தல வந்தேன். தோனி இல்லை தல. நான் ஆர்சிபி ஃபேன் தல. மாகிக்காக மட்டும் தான் ஜெர்சியை போட்டு வந்துருக்கேன் அண்ணனுக்காக. ஆனால் வரல, தலை வரல. கொச்சியில் நம்ம ஃபைனல்ஸ் கண்டிப்பாக போகிறோம். 7-6 கண்டிப்பாக இருக்கு.
கண்டிப்பாக நாங்கள் கொச்சியிலேருந்து மேட்ச் பார்க்க வந்தோம். தலை வரல இருந்தாலும் சந்தோஷம் தான். எனிவே டீம் ஓவர் எவ்ரி திங். கண்டிப்பா. ஐயோ இவனை பார்த்தா எல்லாரும் இவனை பார்த்தே அடிக்க தோணுது. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. 3 points. Dhoni did not bat. I came from Kolkata. Yeah, but I saw Thala with all those balls and bats. Yes, so I'm very happy. And I hope him not batting today means maybe he's not retiring at all. It's great. It has not sunk in. Like this is my first time in Chennai, and I hope this is not the last one. It was. I can't believe that they put up such a clinical performance with the ball because they were lagging there. So right before the playoffs, this is a very good positive. Sorry. The RR. I don't know, maybe they lacked a bit of, I don't know, strategy, something, like they were not able to accelerate in the middle. So I don't know who was better but as long as CSK is winning. Yeah, they are winning. The CSK is winning, no doubt about that. No. And Chinnaswamy, na? No doubt about that. Yeah, and Dhoni will come and he will finish with the 6. Yeah, so what? It's Dhoni's area, that's it. Chinnaswamy, wherever it is, it's Dhoni, that's it. செமையாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்த்தேன். செமையாக இருக்கும். தேங்க்யூ. ஐயோ, match was amazing, really nice. Thank you. We don't know Tamil. Super entertainment. We miss Dhoni. Hi bro, செமையா இருந்துச்சு bro. CSK. We want 25. CSK. மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் இல்லை, காம்பன்சேஷனாக தான் இருந்துச்சு. தலை வரல, தலை தரிசனம் தான் கிடைக்கல. தலையை பார்க்க தான் எல்லாரும் வந்தோம், தலை தரிசனம் கிடைக்கல. தலை எங்களுக்காக எங்ககிட்ட வந்தார் சும்மா பேட்டிங் மட்டும் போட்டு போகாம. பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஒரு நிமிஷம் கவர் பண்ணுங்க. எங்க ஆளு தலையை பார்க்க ஓடி தவிர செருப்பை விட்டார். காணாம போயிடுச்சு தலைவா. அவ்வளவு பெரிய ஃபேன் தலைக்கு. தலையை பார்க்க முடியல. தலையை மட்டும் தான் பார்க்க முடியல. அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. மத்தபடி மேட்ச் வேற லெவல். கட்சி மேட்ச். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் பார்ப்போம். நல்லா எப்பயுமே நம்ம ட்ரேட்மார்க் சென்னை பிச்சு சொல்லுவாங்கல்ல, 140 கேம் எப்படி இருக்கும், ஸ்லோ கேம் செம்மையாக இருக்கும், த்ரில்லிங்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி நடந்தால் நம்ம ஒரு ஃபைனல் இருக்குமோ அந்த த்ரில்லிங் இருந்துச்சு. நம்ம பேட்ஸ்மேன்ஸ்லாம் கிளவராக ஆனாங்க, பட் ஒரு சில பால்ஸ்லாம் அந்த தூக்கி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஓவரால் குட் கேம். நம்ம ஹோம் டீமில் செம்ம மேட்ச்சு. தலையை பார்க்க முடியல, பட் இருந்தாலும் ஆல் ஹோப் எவ்ரி திங். நம்ம சிஎஸ்கே என்றைக்கும் ஜெயிச்சா போதும். ஆல் எல்லோ. கப்பு நம்மது, வெற்றி நமக்கே. ஈசாலா கப்பு நம்மது. ஐபிஎல் வேர்ல்ட் கப் நம்மளுக்கு தான். ஐபிஎல் வேர்ல்ட் கப் சிஎஸ்கேக்கு தான். ಸರ್ ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ಮದೇ. RCB ನಮ್ಮದೇ, ಕಪ್ ನಮ್ಮದೇ. ಹೊಡಿತೀವಿ, ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. மாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ மேட்சை. மாஸ் சென்னை மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம மேட்ச்சு. ஏன்னா தலை தான் ஜெயிக்கல, இது வரல, அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி லேப் ஆஃப் ஆனரில் பார்த்தாச்சு தலையை. நம்ம சிஎஸ்கே தான் ப்ரோ. தோனி ஆளனால ஒரு மாசு ப்ரோ. தோனி தான் ப்ரோ அப்படின்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஆனால் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. மேட்ச் சூப்பர்ண்ணா. இதே கிரவுண்டில் நம்ம ஃபைனல் ஜெயிக்கிறோம்ண்ணா. செமையாக இருந்துச்சு மேட்ச். சூப்பராக இருந்துச்சு. விக்ட்ரி லேப் போகும்போது செமையாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக நின்னேன், ஆனால் பால்லாம் வரல. சூப்பராக இருந்துச்சுங்க. வி வர் ஹோப்பிங் டு சி தோனி. ஆனால் தோனி வந்து தலை வரல. ஆனால் நாங்கள் வந்து அந்த சுவினியர்லாம் தூக்கி போடுறது பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணோம், கேட்ச் பண்ணுறதுக்கான முடியல. ஆமாம், லாஸ்ட் பாலும் வந்து 4 அடிக்காமல் யாராவது விக்கெட்டில் விழுந்து அவர் உள்ளே வருவான்னு பார்த்தோம். ஆனால் லாஸ்ட்டில் நான் ஜெயிச்சிட்டோன்னு ஹாப்பியாக இருக்கும்.
இது பேட்டிங் சூப்பராக இருந்தது, bowling-ம் வந்து தரமாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது bowling ரெஸ்பெக்ட் பார்த்தா. ஆனால் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாங்க ஒரு 5 overs 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம். செம்மையாக இருந்தது, கண்ணே எடுக்க முடியல அவர்கிட்டேருந்து. ஃபுல்லாக அந்த மேட்ச் தூக்கி போட்டாரு. தோனி தான் மாசு. எங்களுக்கு 6 வேணாம் 4 வேணாம் 7 வேணும். மேட்ச் சூப்பராக இருந்துச்சுண்ணா. மிச்சல் சாண்டர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சாண்டர் ஃபேனாக வந்தேன், என்ன மிச்சல் சாண்டர் தான் இல்லை. எல்லா நியூசிலாந்து பசங்க யாருக்குமே மிச்சல் சாண்டர் தெரியாமல் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயர் தான். அவனை யாருமே தெரியாமல் ரொம்ப எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க அவனை பற்றி. இப்போ ட்ரெண்ட் போல் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஆடிட்டுருக்கான். ஆனால் நல்ல பவுலர் தான், ஆனால் இப்போ நிறைய ரன்ஸ் கொடுக்குறான். ஆனால் மிச்சல் சாண்டர் அதே மாதிரி தான், ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ சமீர் ரெசியும் ஏஎஸ் தான் நல்லா ஆடிட்டு இருக்கான். ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அது பிளேஆஃப்ஸா இருக்காது. கேள்வியே இல்லங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆர்சிபி வந்து பிளேஆஃப்ஸா இருக்காதுங்க. அது முன்னாடி தான் மேட்ச். இல்ல சென்னை தான். சென்னை ஜெயிக்கிறாங்க கண்டிப்பா. ஆர்சிபிக்கு வாய்ப்பே இல்லைங்க. சிஎஸ்கே தாங்க. தலை இருக்கு, தலை இப்போ சின்ன தலை இருக்கு, தளபதி இருக்கு, எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. போங்க ಬ್ರೋ, ಈ ಸಲ ಕಪ್ಪು ನಮ್ಮದೇ, ನಾವೇ ಹೊಡಿತೀವಿ. ಯಾರಿರಲಿ ಏನಿರಲಿ ನಾವೇ ಕಪ್ಪು. RCB ಬಂದೇ ಬರ್ತೀವಿ. RCB இந்த வாட்டி கப்பு நம்மள்தா. வெறித்தனம். பார்த்தேன் செமையாக இருந்துச்சு. சிவம் துபையோட சிக்ஸர்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு பார்க்க. நான் தலை வரல. நான் ஆக்சுவலி வந்து அவரை பார்த்ததே இல்லை விளையாடி. நான் எக்ஸைட்டடாக வந்து பார்க்கலான்னு வந்தால் பார்க்க முடியல. அதுதான் கத்திட்டு இருந்தோம், அவர் வரவே இல்லை, அதான் சோகமாயிடுச்சு. கேட்கவே இல்லையா? பார்த்தேன். அது செமையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஜெர்சிஸ் கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க. எங்களுக்கு எதுவும் வரல, ஆனாலும் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. தயவு செய்து ஆர்ஜியை மாற்றுங்க, பாட்டு நல்லாவே போட மாட்டேன். கடைசியில் டோனி இறங்காமல் போயிட்டார், எங்களுக்கு ஏமாற்றம். டோனி இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் கேளுங்கண்ணா. மேட்ச் நல்லா இருந்துச்சு, தோனி வருவாங்கன்னு நினச்சோம், கடைசியில் வரல. ஆனால் அவர் தோனி போட்டது வந்துடுச்சு. கேகேஆர் தான் கப்பு. கேகேஆருக்கு தான் கப்பு. தோனிக்காக வந்தேன், வரல அவர். ஆனால் பார்த்தேன், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. தோனி நல்லா ஆடினாரு. சூப்பராக இருந்துச்சு. சென்னை ஜெயிச்சிச்சு, அதானே முக்கியம். சூப்பர் சொல்லு. சூப்பர். பாத்தீங்களா எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரு. ஹாப்பி. தோனி சூப்பரா கீப்பிங் பண்ணாரு. அவர் தான் கேப்டன். 2 பாயிண்ட் சிஎஸ்கேக்கு, அதான் முக்கியம். தலை தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேட்கல ப்ரோ, கேட்குதா? ஆமாம், என்னென்னு பிரித்து கூட பார்க்கல, ஒரு சந்தோஷத்தில் அப்படியே வந்துட்டோம். தோனி நடந்தது தான் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, தோனி இறங்குறோன்னு எதிர்பார்த்தோம், இறங்கலை. அதனால கொஞ்சம் அது மட்டும் ஏமாற்றோம். ஆனால் கடைசியில் ஃபேர்வெல் பார்ட்டியோட எல்லாத்துக்கும் வந்து டென்னிஸ் பாலும் டிஷர்ட்டும் தூக்கி எறிஞ்சாரு. ரொம்ப சந்தோஷமாக போனோம் நாங்கள். தோனியோட ஃபேனாக இருக்கிறவனுக்கு அவர் பேட்டிங் பண்ணலாம் அவசியம் இல்லை. கீப்பிங் நிற்கிறாரு, 20 ஓவர் பார்த்தாச்சு, ஒரு பால் தட்டி விட்டு பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். மேட்ச் நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டேன். நல்ல மேட்ச், நல்லா ஜெயிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கேயோட பெரிய ஃபேன் தான், ருத்து தான் எங்கள் ஃபேன் தான். தலை தோனி. நல்லா பால் கொஞ்சம் நல்லா போல். கொஞ்சம் நல்லா போல். மிஷு தோனி. இது இப்போ சிஎஸ்கேவோட லாஸ்ட் லீக் கேம். ஸோ அதனால நல்ல இதுவாக இருந்தது, நல்ல மெமோரபிள் கேம். ஆக்சுவலாக கடைசியில் ஹைலைட் என்னன்னா அந்த இதுதான், லேப் ஆஃப் ஆனர், அதான் ஹைலைட். ஈசாலா கப் நம்பே. பிகே உடு ப்ரோ.
மேட்ச் மாசா போச்சு தல. சத்தியமாக சொல்ல போனால் சிமர்ஜித் 3 விக்கெட் எடுத்தார், அது மாசா இருந்தது. சாம்சன் அடிப்பாருன்னு பார்த்தோம், 15 ரன் அடிச்சா அவுட் ஆனார், பரவாயில்ல. மிச்சபடி பார்த்தீங்கன்னா தலை என்ட்ரி அந்த லாஸ்ட் 18 பால்ல எல்லாரும் சாரு டேன்ஸ் எடுத்தாங்க, அவரை கேமராவில் காமிச்சிட்டே இருந்தாங்க, அதான் மாசா இருந்தது. வருவாங்கன்னு நினச்சோம், சமீர் ரிஸ்வி அச்சு முஸ்டா மாசா இருந்தது. மேட்ச் ஃபிக்ஸிங் தலை சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்க வந்துடும், கிரிக்கெட்டை மட்டும் என்ஜாய் பண்ண, பாலிடிக்ஸில் உள்ள போகக்கூடாது. இப்போ கேமராவில் பார்த்துட்டோம், அந்த ஒரு 18 பால் அந்த ஒரு இதுவே பயங்கரமாக இருந்தது. வைபே ஃபுல்லாக கேமராவில் காமிச்சிட்டே இருந்தாங்க, அவரை மறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தார். 7 நம்பர் மட்டும் தெரிஞ்சது. பிச்ச ஜெர்சி த்ரோயிங்லாம் பயங்கரமாக இருந்தது. தெரியலையே, இது நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி வந்தோம், ஜெயிச்சிட்டோம். பாதி பேர் ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி வந்திருப்போம், பட் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஸோ ஆர்சிபி கூட அதே மாதிரி ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். குவாலிஃபயர் போகிறோம், அவ்வளோதான். MSD forever bro. நல்லா இருந்துச்சு. ஆமாம், மிஸ் யூ டோனி. MSD forever. தலை தோனி நல்லபடியாக சென்ட் ஆஃப் பண்ணணும், கப் வச்சு கொடுக்கணும் தலைக்கு. இந்த வருஷம் அடிச்சு கொடுக்கணும். கேக்க விசில் போடு. சூப்பரா இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு. தலை வரல, அது ஒன்று தான் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. மிச்சபடி சூப்பர். டூபே சூப்பரா இருந்துச்சு. ருத்ராஜ் நின்று ஆடினார், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. CSK will come again to Chepauk to play the playoffs, and Dhoni's last match we'll see him batting and finish off the match. We will win this match. We will win this match for sure. There's no doubt about it. Virat Kohli, MS Dhoni. என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க, தலை போட்டது கிளீசன் போட்டாரு. வாவ், சிஎஸ்கே சூப்பரா இருந்துச்சு. சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போடு. டியூபே செம்மையா அடிச்சிட்டாரு. ஃபைனல்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாம், பீட்சா நல்லாவே இல்லை, அப்புறம் பஃப் நல்லா இல்லை. மேட்ச் பார்க்க வேண்டியதாக போச்சு, அதனால ஸ்நாக்ஸ் நல்லா இல்லை. அதனால இது சரியாக ஆடலை, அதுவே ஆடலை. மேட்ச் பார்க்க வேண்டியதாக போச்சு, ஸ்நாக்ஸ் நல்லாவே இல்லை. மேட்ச் போச்சா எப்படி ஏதோ போச்சு, நடுவில் பிஸியாக பார்க்கும்போது பார்த்துட்டேன். தோனி வரல சார், தோனி வரல, அதான் ஒரே ஒரு குறை. வாங்கி டிஷர்ட் பிடிச்சி. ஆனால் நாங்கள் எவ்ரி வருஷம் புனேலேருந்து வருவோம் இங்கே மேட்ச் பார்க்கறதுக்கு. தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சார் தோனி ஹேர் ஸ்டைல் செம்ம. தோனிக்காக ஒரு டிராயிங் பண்ணி வந்திருக்கா. we try to get an autograph. She has got it. Hey, you got the ball. Shivam Dubey signature. Shivam Dubey. Dhoni uncle பாத்தீங்களா? Yay! Say, Namal Tale First time. Say, how did you feel the first time they explained something? It was fab. It was fab. Namal Tale Dhoni के பெரிய விசில் அடங்க. ஓகே, மேட்ச் ஆக்சுவலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒர்த்தான மேட்ச் இது. எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி லீக் மேட்சஸ்லாம் வந்து 1-2 மேட்ச்சை ஈஸியாக தோற்றுருவாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை. ஆனால் மஸ்ட் வின் கேம்னு வந்துட்டா சிஎஸ்கே அடிச்சுக்க யாருமே இல்லை. அது 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்சிபி இருக்குது, அந்த மேட்சையும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, பிளேவர்ஸ் போவாங்க. கிளம்பு, ஆப் அடிச்சு அனுப்புகிறோம், போயிட்டு வா. ஆர்சிபியோட தானே, அடுத்த வாரம் அங்கே இருக்குது. இங்கே இன்னைக்கு சம்பவம் மாதிரி அடுத்த வாரம் அங்கே சின்ன சமையல் சம்பவம். அவனுங்க ஹோம் கிரவுண்டில் அவனுங்க ஜெயிக்கவே முடியாது. அவனுங்க ஹோம் கிரவுண்ட், நம்மளுக்கும் ஹோம் கிரவுண்ட் தான். யார் வேணாலும் வரட்டும் ப்ரோ, போகிறோம். நாங்கள் பிளே ஆஃப் போகிறது உறுதி, ஓகேவா? அடிச்சு விட்டு போகிறோம், பிளே ஆஃபில் பார்த்துக்கலாம். எந்த வருஷமும் போனாலும் என்ன சோக்கு தான், கப் அடிக்க போகிறது இல்லை. வந்தாலும் என்ன, வரலனாலும் ஒன்று தான். போயிட்டு வாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு கப்பு, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். ஹல்லா போல், கொஞ்சம் நல்லா போல், கொஞ்சம் நல்லா போல் இருக்கலாம். ராஜஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சி வந்தோம், பட் தோத்துட்டாங்க. நல்லாவே செஞ்சுட்டாங்க, ஆனால் பரவாயில்ல, நல்லா இதாகிடுச்சு மேட்ச். தலைகிட்ட ஒன்று சொல்கிறேன், நெவர் சே நெவர் அகெயின். அவ்வளோதான், ப்ளீஸ். நாட் டெஃபினெட்லி, நெவர் சே நெவர் அகெயின். தலையை மிஸ் பண்ணிட்டோம். CSK! Yeah, it was a complete performance, great team. Yeah, like playoff கண்டிப்பா ஆடுவோம். கப் அடிக்கிறோம், playoff அல்ல, கப் அடிக்கிறோம். பிகிலே, கப் முக்கிய பிகிலே. கப் முக்கிய பிகிலே. அடுத்த மேட்ச் ஹோம் கிரவுண்டில் தான், ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில். அதுவும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எப்படியோ. அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அகமதாபாத்தில் ஜெயிச்சுட்டு குவாலிஃபை டு இங்கே ஆட போகிறோம், ஃபைனல்ஸ் ஆட போகிறோம். தோனி யார் வருவா சொல்லு, அது சொல்லிட்டு கரெக்டாக. ஃபைனல் கண்டிப்பாக சிஎஸ்கே வரும். ஓகே, ஆப்பனன்ட் யார் வந்தாலும் ஓகே. இல்ல கன்ஃபார்மா வந்தாலும் ஓகே. ராஜஸ்தானா கேகேஆரா, எங்க யார் தோக்கல அவங்க ரெண்டு பேருமே தோத்துறாங்க. சூப்பர் சூப்பர். சிஎஸ்கே ஆர்ஆர் தான் ஃபைனல். ப்ரோ, ருத்ராஜ் டாஸை தோக்கணும், நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம். அதுதான் சிம்பிள் லாஜிக். டாஸை தோத்தா நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். ஃபைனல்ஸ் கப்பு நமக்கு தான்.
சிஎஸ்கேடா கப்பு. சிஎஸ்கே தான் கப்பு, அது எழுதி வச்சிட்டாங்க, நமக்கு தான் கப்பு. சிஎஸ்கே சொல்லு. தலை பேட்டிங் மிஸ் பண்ணிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே சொல்லு. பால் இந்த பாலுக்காக தான் வந்தது, கஷ்டப்பட்டு வந்தோம், அதுக்கேற்ற மாதிரி வின்னும் பார்த்தாச்சு, பாலும் கிடச்சாச்சு. ஸோ ஹாப்பி நான் ஜாலியாக வெற்றியோட போவேன். கடிக்கும். சாரி யா சூப்பர். இன்னைக்கு மேட்ச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் என்னன்னா ஓகே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருந்துச்சு. பட் பீப்புள்ஸ் வந்துட்டு டோனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா பிளேயர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரீட் எப்படி பண்ணுறாங்கன்னா டோனின்னு மட்டும் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே விளையாடுறாங்க, எல்லா பிளேயர்ஸ்க்குமே நியூட்ரலாக எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. எல்லா பிளேயர்ஸும் இப்போ அவுட் ஆனோடனே ஜடேஜாவை மட்டும் பெருசாக ஏன் அவுட் ஆகணும்? யா யா எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரோ. யா ஓகே பட் எண்ட் ஆஃப் த டே ஸ்போர்ட்ஸ் ஒன்லி நோ. யா இந்தியாவில் மட்டும் அப்படி இல்லை, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் பாருங்கள், மற்ற பிளேயர்ஸ்லாம் பாருங்கள், எல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? வந்து ஒன்லி நாட் ஃபார் டோனி இஸ் அ குட் பிளேயர். ஓகே நாட் அண்ட் ஆல். யா ஓகே ஃபைன், நீங்கள் சொல்கிறது இல்லை புரியுது எனக்கு. எல்லா பிளேயர்ஸுக்கும் சத்தம் வருமானு சொல்லி கேட்குறீங்க. ஓகே டோனி இஸ் யா கண்டிப்பாக ஓகே டோனி தலை ஃபார் எவர். ஓகே பட் ஸ்டில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கிறேன் நான். அவர் வரணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவுட் ஆகணும், நம்ம டீம் ஜெயிக்கணும். யா அஃப்கோர்ஸ் பட் சிஎஸ்கே ஆல்வேஸ் வின் எவ்ரி. யா ஆர்சிபி இப்போ வந்துட்டு கீழேருந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பொட்டன்ஷியல் இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஈவன் தோ அவங்க இப்போ வின் பண்ணுறதுக்கு காரணம்னா எல்லாமே என்னென்னா ஃபாரின் பிளேயர்ஸ் இப்போ தான் நல்லா இம்பாக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை கொஞ்சம் ஸ்டார்டிங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே ஆர்சிபி நல்ல மேட்ச்னா அது நல்லா இருக்கும் ப்ரோ இன்னைக்கு. பட் இன்னைக்கு பிச் லெவல் நல்லா இருந்தனால நம்ம பவுலர்ஸ் அருமையாக நல்லா போட்டுருந்தாங்க. ஸோ குட் ஃபைன் ப்ரோ. நாங்களே வந்து 13K கொடுத்து தான் வந்து நான் ஆல்ரெடி பஞ்சாப் மேட்ச் வந்து பார்த்தேன். என் பிரதருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச். 13K கொடுத்து வந்து பார்க்க வரோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ப்ரோ தலை தோனிக்காக தான். அப்புறம் இன்னொரு என்ன மெயின் விஷயம்னா நான் போன மேட்ச் இன்டர்வியூ கொடுத்து பேசலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. மேட்ச் லாஸ் ஆனாலும் நான் பேச முடியல. இன்னொன்று என்னென்னா இதில் நோட் பண்ணிங்கன்னா ஒரு சொல்லுவார், அது என்னென்னா தோனிஸ் இட் இஸ் டூ மச் ஆஃப் தோனி இஸ் நாட் ஓன்லி கிரிக்கெட் அப்படிம்பார் ஒரு பெரியவர் சொல்லுவார். அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவங்கவுங்க ஃபேன்ஸ் வந்து தோனிக்காக வந்து இப்போ வந்து எல்லாம் மித்த மேட்ச் வந்து சன்ரைசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து பிரின்னு பிரிக்கிறாரு. ஆனால் இப்போ இங்கே வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு கரெக்டாக மிச்சல் வந்து ஃபீல்டிங் செட் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து தோனிக்கு மட்டும்தான் கிடைக்கும். தோனிக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இட் இஸ் டூ மச் ஆஃப் தோனி இஸ் நாட் ஓன்லி கிரிக்கெட். தோனி பிகம் 75, யூ சே தோனி பாரு. தோனி பிகம் 75 இல்லை, ஹி பிகம் 100 itself. we are all Dhoni. we are all only Dhoni only. சூப்பராக இருந்தது ப்ரோ, பக்கா. அட் தி எண்ட் சிஎஸ்கே வின். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட், தலை ஆட முடியல, அதுதான் ஒரு. பட் இருந்தாலும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் காணும்போது ரொம்ப சந்தோஷமாக. அட் தி எண்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறோம், நம்ம கப்பு தூக்குறோம் 6th டைம். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்து அந்த ஆறாவே ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு. ஆனால் என்ன அவர் ஆட முடியலன்ற ஒரே வருத்தம் தான். பரவாயில்ல, வின் ஆர்சிபியும் வின் பண்ணிட்டா ப்ளே ஆஃபில் பார்க்கலாம். இல்லை ஆர்சிபி அங்கே போய் நம்ம வின் பண்ணிட்டா ப்ளே ஆஃப் போகலாம். நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்க்குறதுக்கும் ஸ்டேடியமில் பார்க்குறதுக்கும் அந்த ஆரா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வைப் ஸ்டேடியம் வந்தால் தான் கிடைக்கும். ஆல் ஐஸ் ஆன் ஆர்சிபி, நெக்ஸ்ட் மேட்ச் வி ஆர் கமிங் ஃபார் யூ. கத்தி தொண்டை வலிக்குது ப்ரோ. ஆனால் தோனி வந்தார், ஒரு வார்த்தை கூட பேசலை. அவரை பார்க்கறதுக்காக தான், அவருக்காக தான் நாங்கள் பிளாக் லைட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வரவே இல்லை கடைசி வரைக்கும். வந்து ஒரு பால் ஆடக்கூட வேணாம், வந்து அப்படியே ரன் ஓடிந்தா கூட போதும். வரவே இல்லை. அட்லீஸ்ட் மைக்கை பிடிச்சி கடைசியில் பேசுவார்னு பார்த்தோம், பேசவே இல்லை. ஒரு சேப்பாக்கில் வரதே தோனிக்காக தான். எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. அதுதான் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி இருக்குது. ஆமாம், பிரியாணி சாப்பிட்டு ரைத்தா தொட்டுக்காத மாதிரி இருக்குது. தேங்க்யூ. சிஎஸ்கே மரண மாஸ் கட்டிச்சு ப்ரோ. இந்த வாட்டி வேற லெவல். போன வாட்டி பேசினாங்க ஒன்றும் சிஎஸ்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இதாகாது அதாவது. நாங்கள் இந்த வாட்டி வேற ஓட விட்டோம் ப்ரோ. நாங்கள் இப்போ இந்த மேட்ச் சிஎஸ்கேயோட தோனியோட சென்னையில் கடைசி மேட்சாக இருக்கக்கூடாதுங்க. தோனி இன்னும் 2 மேட்ச் ஆடுவார். தோனி கண்டிப்பாக 2 மேட்ச் ஆடுவார். ஃபைனல் வின் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுங்கண்ணா, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆமாம்
எங்களை அடுத்து நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் பிளே ஆஃப் போயிடுவோங்கண்ணா. கண்டிப்பாக போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜெயிச்சாலே ஹாப்பி தாங்கண்ணா. டோனிக்காக ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சுட்டு போகிறாங்க, இல்லைன்னா ஒய்ஃப்காக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோதான். எனக்காக வந்தாங்க ஜாலியாக. நான் வந்து டோனி ஃபேனு, எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் சூப்பராக இருந்துச்சு. என்ன பேட்டிங் பார்க்க முடியல, பட் ஓகே வின் பண்ணிட்டோம்ல, ஐம் ஹாப்பி. சூப்பராக இருந்துச்சு, பட் நோ லக்கு, எனக்கு கிடைக்கல எதுவும். அதனால் சூப்பராக இருக்கும், ஹஸ்பண்ட் வெர்சஸ் ஒய்ஃபாக இருக்கும். கண்டிப்பாக யார் ஜெயிச்சாலும் ஓகே, பட் எங்களுக்கு பிளே ஆஃப் டவுட்டு தான். ஜெயிச்சோம்னா ஓகே தான், வரது சந்தோஷம் தான். இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கும் தோத்துட்டானுங்கன்னா ஹோப் முடிஞ்சுது, ஜெயிச்சானுங்கன்னா அதர் ஹோப் தான். அந்த மாதிரி தான். சரிங்க, ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ். சொல்லுங்கள் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. முதல்ல ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, போக போக நல்லா இருந்துச்சு ப்ரோ. தலை வரலன்னு மட்டும்தான் ஒரே வருத்தம். நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக. கொஞ்சம் நடுவில் ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. ரன் ரேட் கீப் அப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கலாம். மற்றபடி ஓவராலாக நல்ல மேட்ச். சாரி, ஆர்ஆர் நல்ல மேட்ச் தான். ஆக்சுவலி அவங்க டாஸ் வின் பண்ணது அவங்களுக்கு பெரிய கெயின்னு நினச்சோம், பட் ஸ்டில் பிச் நல்லா இருந்ததுனால நமக்கு சாதகமாக முடிஞ்சுது. நம்ம பவுலர்ஸ்க்கு தான் கிரெடிட் கோஸ் டு. அவங்களும் ட்ரை பண்ணாங்க, பட் ஸ்டில் இன்னும் ஆஃப் த மார்க் வர முடியல அவங்களால. தேங்க்யூ. ஆர்சிபி தூக்கிடலாம், ஆர்சிபியை தூக்கிடலாம். ப்ரோ இவர் ஆர்சிபி ஓட விட வேண்டியதுதான் இவனுங்க. தோனியை பற்றி தான் சொல்லுங்க. நீ தான் தோனி ப்ரோ இல்லை, தோனி மேட்ரு கிடையாது, எப்படி வரன்றது தான் மேட்ரு. வந்துடல 4 மேட்ச் ஆகி வந்துட்டு இருக்கோம், கண்டினியூவாக ஒரு அந்த மேட்ச் வின் பண்ணுவோம். அந்த நம்பிக்கை தாங்க. 6 மேட்ச் தோத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் ப்ரோ, லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்பயுமே 16 வருஷமே விராட் கோலி தான். 1 and 1. உண்மையாவே இல்லை, அடிச்சு போட வச்சிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். நல்லா போச்சு, நல்லா போச்சு. லாஸ்ட் லீக் மேட்ச்ன்றனால தோனி வரல. அது பேட்டிங் ஒரே ஒரு பிளேயர், அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருக்கான். தோனி வரணும், லாஸ்ட்ல விக்கெட் ஒன்று கத்துறானுங்க பாரு. வேட்டஸ் ப்ரோ. ஆக்சுவலி நாங்க இது லாஸ்ட் சீசன், அவருக்கு ஒரு ஃபேர்வெல் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் பேசுறோம். ஓகேவா, ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கல. அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்க அவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுக்குறோம். அவ்வளவுதான். இன்னொரு பிளேயர் தோக்கணும்னு கேட்க கரெக்டா. ஆமாம், அது ப்ரோ அவர் கஷ்டத்தை பத்தி பேசுங்க ப்ரோ. ஃபேஃப் ரச்சின் ப்ரோ எத்தனை மேட்ச் ஆடினாரு இல்லை, மேட்ச் ஆடி இருக்காரு. எல்லார் மேட்ச்லையும் டோனி ஆடல, எல்லா மேட்சுமே ருத்ராஜ் ஆடல, எல்லார் மேட்சுமே மிச்சலும் ஆடல. நீங்க மிச்சல் எடுத்தீங்க, ரச்சன் ஒரு பிளேயர் வச்சு வந்திருக்கோம், ஒரே பிளேயர் வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். வந்து என்ன பிரயோஜனம், கப் அடிக்கலையே. ஈசாலா கப் அடுத்த வருஷம் நாங்க ப்ரோ. அதுக்காக அதுவா சொல்ல முடியுமா ப்ரோ? ப்ரோ அதுக்காக இப்போ நீங்க சொல்றது லேட்டஸ்ட் நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். அப்பல அதுதான் ப்ரோ. ஒண்ணே ஒன்று ப்ரோ, கரெக்டா சொல்ல ப்ரோ. அது எதுவுமே இல்லை ப்ரோ. சிஎஸ்கே ஒரு 2 வருஷம் ஆடிட்டு அவங்க அடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு கப்பை. பேன் ஆகல. நாங்க 16 வருஷம் லாயல்ட்டியா ஒரே ஃபேன் 16 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 16 வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வந்தாலும் நாங்கள் கம்பல்டிப்பா 80 வருஷம் ஆனாலும் சரி. அடுத்து எதுவுமே இல்லை ப்ரோ. பிளான் ஒன்றே ஒன்று தான், சீக்கிரமாக ஆர்சிபியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணுறேன், என் புள்ளி ஆர்சிபியில் ஆட வைக்கிறேன். ஆடுறோம் ப்ரோ. ஈசலா கப் நம்தே கட் பண்றதுல அவன் பொண்ணு தேடிறான். கட் பண்ணி ப்ரோ வேஸ்ட் ப்ரோ. இந்த டாக்கே வேஸ்ட் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. மேட்ச் செம்மையாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா டைட் பண்ணிட்டாங்க. போகும்போது கூட இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்ன போலர்ஸே இல்லை எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மேஜிக் நடக்கும் கண்டிப்பான்னு. அதே மாதிரி ஒரு மேஜிக் நடந்தது. ஒரு பர்டிகுலர் ஷாட் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ நம்ம போலிங். யாருமே இல்லை ப்ரோ போலிங்கில். அவங்க எதிர்பார்க்கறது யாருமே இல்லையா, யாருமே இல்லை. அவர் அதே தான் அந்த மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணுவார். டோனினால ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். அவர் எப்போவுமே அதை சுருக்குவாங்க. எப்படிப்பட்ட டீமாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிட்டே இதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி இவங்க அடிப்பாங்க கிழிப்பாங்க, நான் ஒன்றும் கிழிக்கல, அப்படியே சுருக்கி வச்சிட்டாங்க, அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. நம்ம கண்டிப்பாக வந்து குவாலிஃபயர் போகிறோம், ஃபைனல்ஸ் வர போகிறோம். தலை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருந்தேன் ப்ரோ. அது ஒரு மொக்க டீம் ப்ரோ. அதை பற்றிலாம் பேசாதீங்க, ஃபஸ்ட்டு கப்படிக்க சொல்லுங்கள், அப்பா பேசலாம். விராட் கோலியை மதிக்கிறோம், அவ்வளோதான். ஒன்றும் ஒர்த்து இல்லை, சும்மா வராங்க, ஏதோ பண்ணுறாங்க, தோத்துடுறாங்க. அதெல்லாம் ப்ரோ அவங்க என்ன பண்ணாலும் மந்திர பட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல ப்ரோ. எப்போவுமே அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். எப்போவுமே தலை மாதிரிலாம் வராது. அவர் வந்து எப்படிப்பட்ட இருந்தாலும் மாற்றிடுவார். ஃபஸ்ட்டு தோக்குறோம், போன மேட்ச் தோத்துட்டோம், ஆனால் அவர் அந்த இது வந்து கிரியேட் பண்ணுறாரு பாருங்கள். எத்தோன்னே பிஹைண்ட் த ஸ்டெம் யார் இருக்கா, தலை இருக்கா. அதுதான் இன்கேஸ் தலை ரிட்டையர் ஆனால் கூட அவர் ஹெட் கோச்சாக வந்து போடுங்க. அதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டாக இருக்கும் ஃபேன்ஸோட.
கண்டிப்பாக இருக்கணும். அவர் இல்லைன்னா வேலை ஆகாது. சிஎஸ்கேலாம் அவர் இல்லைன்னா சத்தியமாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு 6 ஓவருக்கு வந்து நமக்கு டைம் அவுட் கொடுக்கும்போது தலை உள்ளே வந்து சொல்லுவார் பிளானை மாற்று, சரியில்லை, நீ மாற்றி போட வை, நீ பண்ணுற கேப்டன்சி தப்பு, ஃபீல்டர்ஸ் உள்ளே கொண்டு வா, வெளியில் கொண்டு போ, அங்கே பாருங்கள் உள்ள மேட்ச்சை பாருங்கள், ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாரு, எதுக்கிட்ட நிற்கிறீங்க வா அப்படின்னா கரெக்டாக நிற்பாரு, கேட்சை விட்டான். இன்னைக்கு கேட்சை விட்டான், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? விட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அவன் எதுக்கு தான் டீமில் இருக்கான்னு எனக்கு ரொம்ப நாளாக காரணம் தெரியாமல் இருக்கு எனக்கு. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிங்க, அது எப்படினா பச்சை கலர் ஜெர்சியை மாற்றினா ஜெயிப்பாங்களான்னு. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும், அது மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி இந்த ரோஸ் மில்க் பசங்க நல்லா டேஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் கூட ஒன்றும் சுப்பு இல்லாமல் ஆகிட்டான். மோரோவர் இன்றைக்கி மேலே ருத்ராஜன் ஒருத்தர் நம்பி இருக்கான். 2 மேட்சை நல்லா காட்டுன்னு காட்டினான். இந்த மேட்ச்சை எல்லாரும் தொட்டு பார்க்குறான், ஏதோ மறந்துட்டான் போல இருக்குது, அதை இங்கே வந்து மேட்ச் பண்ணுறான். இந்த மேட்ச் ஈஸியாக ஆடி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, ஆனால் பார்த்தா கடைசி வரைக்கும் அடியில் இருக்கிற நாபி கமலை மேலே வர அளவுக்கு வெயிட் பண்ண வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. தலை வரலை அப்படின்றது எனக்கு கூட தான் தலை வழியாக இருக்குது. ஆனால் நான் கதாட்சாமத்தில் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது மேட்சை ஜெயிச்சிருவோம், தலையோட கைடன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தான். நம்ம கிரகங்களும் அப்படி தான் இருக்குது. அதனால் ஆர்சிபி மேட்செல்லாம் பார்க்கலாம். ஆர்சிபி மேட்செல்லாம் எப்படி இருக்குன்னா, செத்த கிளிக்கு எதுக்குன்னா கூண்டுன்ற மாதிரி அவளுக்கு எதுக்கு ஒரு மேட்சிங், அவ்வளவு தான். அதை போன மேட்ச்சில் யாரோ கோலி 65ன்னு ஒரு டைட்டில் போட்டாங்க போல இருக்கு. அடுத்த மேட்ச்சில் சுக்கா பண்ணிவிடுவாங்க அவரை. அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம கூட யார் டஃப்னா நம்மளே தான் டஃப்பு. நிறைய நேரத்தில் சொல் பேச்சை கேட்கறது கிடையாது. எல்லாருமே தான் பாலை பிடிடானா யாரோ ஃபிகரை பார்த்துட்டு இருக்கான், அவனை கை காட்டின்னு இருக்கான், பால் கையில் பட்டு போரில் விழுது. இது எங்கேன்னு போய் சொல்கிறது? புரியுங்க. ஸ்குவாடில் வேணும் பார்க்கும்போது முக்கியமான பந்து வீச்சாளர்கள்லாம் அது இன்ஜுரியில் போயிட்டாங்க. இருக்கிற வாழை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணணும். இஷ்டப்பட்டது கிடைக்கலன்னா இருக்கிறத இஷ்டப்பட்டதான் ஏற்றுக்கணும், அதுதான் வாழ்க்கை. பத்திரனா இல்லாத எனக்கு கூட கவலையாக தான் இருந்தது. இன்னைக்கு எந்த டீம்லையும் ஒரு போல்டு கூட இல்லை. பத்திரனா தான் நடு ஸ்டம்பை எகிற விட்டுருப்பான், அதனால இல்லாதுன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ரோஸ் மில்க் பசங்க ப்ளே பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்தது. கிரவுண்டில் தேவையில்லாமல் ஒரு நாய் ஒன்று குறுக்கால வந்து எல்லோரும் துரத்திட்டு போனாங்க, அது மாதிரி தான் இருந்தது. எல்லோரும் எதுக்கு தேவையில்லாமல் வந்தாங்க தெரில. டாப்பில் செகண்ட் ஆர்டரில் இருக்காங்கன்ற பேர் தான், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. மேட்ச் சொல்ல போனால் ஆர்ஆர் ஏதோ பொதுபோக்கு ஆடின மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன்னா போயிட்டு மற்ற கிரவுண்டில் போயிட்டு அடிச்சுட்டு தடவிட்டு இருக்கானுங்க. சொல்லப்போனால் வந்து ஷர்து சக்கரை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தான் அந்த சிங்கே வச்சு போட்டுருக்கலாம். இந்த ஷர்து சக்கரை கொண்டு வரதுக்கு அவனை வச்சு ஃபஸ்ட்லேருந்து பாலாக போட்டு போயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை தோற்றுச்சுனாலும் மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்லுவீங்களா? ஜெயிச்சா மேட்ச் ஃபிக்ஸிங், தோற்றா மேட்ச் ஃபிக்ஸிங் இல்லையா? என்ன புரியல. ஆர்சிபி எல்லா மேட்சும் தோக்குறான், எல்லா மேட்சும் இருக்கான், அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கான், அவசரம் கொடுத்து ஆடிட்டு இருக்கான். காசு இல்லைன்றதை தாண்டி அப்போ ஏன் எல்லா மேட்சும் 49 கிலோ அடிச்சுட்டு போயிடலாமே? ஏன் அப்படி உசுர கொடுத்துக்கு விராட் கோலி ஆடணும்? அவனுக்கு அவசியமே இல்லையே ப்ரோ. ஆர்ஆருக்கு அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, இன்றைக்கி பவுலிங் போட்டது தான் பவுலிங். இத்தனை நாள் என்னமோ போட தெரியாதவனை கூட்டி வந்து எல்கேஜி பையனை கூட்டி வந்து போட வச்ச மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சத்துரில் எல்கேஜி பையன் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தான் இத்தனை நாள். இன்றைக்கி தான் ஒழுங்காக போட்டிருக்கிறான். ஹர்பீத் சிங் இன்றைக்கி தான் ஒழுங்காக போட்டிருக்கிறான். இவன் தேஷ்பாண்டே இன்றைக்கி தான் ஒழுங்காக போட்டிருக்கான். என்னமோ இன்றைக்கி தான் வந்து கோமாலேருந்து எஞ்சி வந்த மாதிரியோ இன்றைக்கி தான் ஒழுங்காக போட்டிருக்காங்க. இதை ஆரம்பத்துலேருந்தே போட்டிருக்கலாம். அவ்வளோதான் என்னோட கருத்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் இருந்தாதான்றது கிடையாது. இவன் இல்லைன்னா அடுத்து யார் இருக்கா? யாருக்கு தோனி வருவான்னு இல்லையே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து நின்னும் போது சேஸ் பண்ணாங்க. ரியான் பராக் வந்து அவனுக்கு அவார்டு கொடுத்த போது எல்லாம் சேர் பண்ணாங்க. சிஎஸ்கே சென்னை கிரவுண்ட் வந்து எவனாக இருந்தாலும் சேர் பண்ணும். நல்ல கேமை ரெஸ்பெக்ட் பண்ணும். இது வந்து தோனியை பார்க்க வந்தது செகண்டரினாலும் எவனையும் மட்டம் தடுத்தாமல் எல்லாருக்கான ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன். சஹால் போய் டீப்பில் நின்னும் போது சேர் பண்ணாங்க. அஸ்வின் பேட்டிங் உள்ளே வந்தபோது சேர் பண்ணாங்க. போல்ட் டீப்பில் நின்னும் போது சேர் பண்ணாங்க. பராக் ட்ராஃபி வாங்கும் போது சேர் பண்ணாங்க. ஈக்குவல் சேர் தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தோனிக்காக தான் கிடையாது, டீமுக்காக ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக வர்றது தான் இது.
என் பேர் சுந்தரங்க. இந்த குழந்தைங்கலாம் பார்க்குறது ஒரு டீம் வந்து ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து குடும்பம். அந்த குடும்பத்தை வந்து விற்கிற மாதிரி வந்து சூழ்நிலை இப்போ வந்து உருவாகிடுச்சு. விற்கிற மாதிரி அதாவதுங்க அந்த குடும்பத்தை வந்து விற்கிற மாதிரி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி. அது வந்து இந்த குழந்தைங்க வந்து ஆசாசியாக வருதுங்க, கண்ணு தண்ணி விட்டுட்டு வருதுங்க. அதை நம்ம பார்க்கணுன்னா நம்ம கண்ணு தண்ணி வருது. வரணும் வந்தோடனே நம்ம பார்க்கலாம், அங்கே போனால் டோனியை பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற வர்றதை நீங்கள் எனக்கு கட் பண்ணாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இது வந்து எப்படி தெரியுங்களா, கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு உலகம். அந்த உலகத்தை வந்து நம்ம இந்தியாங்கிறது இல்லை, அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து அவங்கவுங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். நம்ம உணவு வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த உணவு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க போட்டாங்க, நானும் பார்த்தேன். சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி இப்போது ரச்சின் வந்து திரும்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. இல்லை, ஆக்சுவலி லாஸ்ட் 2 மேட்ச் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. மிச்சலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஃபார்மில் இல்லை. இப்போது வந்து திருப்பி அவர் கொஞ்சம் ஹிட் பண்ணுறாரு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு, டீம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ருத்துராஜ் மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பை பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து குவாலிஃபையரில் நம்ம எப்படி போயிடுவோம். ஸோ குவாலிஃபையரில் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்கேஸ் நம்ம 3/4 வந்து எலிமினேட்டர் போகிற மாதிரி இருந்தால் அதுலேயுமே டீம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் போலிங் வந்து இன்றைக்கி மேட்ச் நல்லா போச்சு. இப்போது இனிஷியலாக போலிங் அட்டாக் போச்சு ஆக்சுவலாக. இல்லை, ஆக்சுவலி இந்த வாட்டி நம்மளோட போலிங் நல்லா இருந்தது, அதுதான் மெயின். ஏன்னா இது வரைக்கும் அப்படிலாம் நம்மள சொல்லிக்க கூடாது. நாம வந்து பவுலிங் போட்டோம், அதுதான் விஷயம். நம்ம இது வரைக்கும் நம்மளோட டேலண்ட் அது. நம்ம இது வரைக்கும் பத்து ரனா அப்படின்றதே நம்ம மேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சமர்ஜித் சிங்கும் வந்திருக்காரு, அவர் ஆக்சுவலி நல்லா போட்டிருக்காரு அவர். ஸோ நம்மளுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம இது பார்க்கணும். ப்ளஸ் தீக்ஷானா எடுத்தாங்க, சாண்டனர் எடுக்கல. அது ஏன் ஸ்டார்டிங் தீக்ஷானான்னு யோசிச்சோம், பட் தீக்ஷானாவும் நல்லா போட்டார். ஸோ நல்லா இருந்தது. குட் தான். எனக்கு என்னன்னா தோனி ஆடல கடைசியில் அட்லீஸ்ட் ஒரு 2 பாலாவது பார்க்கணும்னு நினச்சா தோனி ஆடி. ஒரே பாயிண்ட் எல்லாரும் இந்த மேட்சுக்கு முன்னாடி சொன்னாங்க, இதுதான் சிஎஸ்சியோட லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லை, நமக்கு என்ன சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக போகிறோம், எலிமினேட்டர் ஆடுறோம், நேராக குவாலிஃபை டு ஃபைனல். தோனியோட கடைசி என்னதில்ல அவன் வர மாட்டான். அதுக்காகலாம் நாங்கள் சிஎஸ்கே விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இல்லை ப்ரோ, நம்ம 2020 வேர்ல்ட் கப்பில் கோலியை கொண்டாடிக்கலாம். இது நம்மளோட லாஸ்ட் ஹோம் கிரவுண்ட் கிடையாது. எலிமினேட்டர் ஆடுறோம், நேராக குவாலிஃபயர் ஆடுறோம், ஃபைனல் வரும். ஃபைனலில் தலை 6 அடித்து முடிக்கிறாரு தோனி. ஃபினிஷ் வித் ஸ்டைல். அது 1 செகண்ட் நடக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பாய். லாஸ்ட் ஒரு 5 ரன்ஸ் இருக்கும்போது தோனி அந்த அவர் பாக்ஸ் வந்து காமிட்டே இருந்தார். ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் ரிஸ்வி அழகாக முடிச்சிட்டாரு மேட்சை. எனிவேஸ் நல்லா இருந்தது மேட்ச். ஸ்லோவாக போனாலும் வின் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஒன்லி ஃபார் தலை, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இது தோனி பேட்டிங்காக தான் மேட்ச் பார்க்கவே வந்தோம், பட் அது ஒன்றும் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி மேட்ச் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் எடுக்கிறோம், 6th கப்பு ஜெயிக்கிறோம் நம்ம. தேங்க்யூ. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. மேட்ச்சு தோனி தான் விளையாடல, அதை தான் மிஸ் பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப சூப்பராக போச்சு. யார் சொல்ல, எனக்கு டூவே பிடிக்கும். டூவே ரொம்ப பிடிச்சிச்சு. 6 வேற. தேங்க்யூ. மேட்சே பார்க்கல ப்ரோ. பார்க்கல ப்ரோ, சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாங்க.